வணக்கம். இது உங்கள் சாய் சிருஷ்டி சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஓட்ஸ் மசாலா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்ப்போம். 100 கிராம் அளவுக்கு ரோல்டு ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய், 1 டீஸ்பூன் சீரகம். சீரகம் நல்லா பொரியட்டும். ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இப்போ 5 பல் பூண்டை பொடியாக நறுக்கியிருக்கேன். சின்ன சைஸில் இஞ்சி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதாக சேர்க்குறதாலும் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். எப்படி செஞ்சால் நல்லா இருக்கும் வாசனை. நல்லா ஒரு தடவை கலந்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் பொன்னிறமாக ஆகட்டும். இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கியிருக்கேன், சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு, வயசானவங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அவங்களுக்கும் நல்லது. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு. நல்லா வதக்கிட்டு மேஷ் ஆகிற அளவுக்கு வேக விடுவோம். மூடி போட்டு வேக வச்சிடலாம். 3 நிமிஷம் கழித்து பார்ப்போம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. உங்களுக்கு தேவையான காய்கறி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு கேரட்டை துருவி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். கேரட் நல்லா வேகணும், வதக்கி விட்டுடலாம். ஒரு 3 நிமிஷம் போல் அப்படியே நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். நல்லா வெந்துருச்சு. சாதா ஓட்ஸ் சீக்கிரமாக வெந்துடும். ரோல்டு ஓட்ஸ் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இப்போ நம்ம ஓட்ஸை சேர்த்துக்கலாம். 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு நான் எடுத்துருக்கேன். நல்லா ஒரு தரம் கலந்து வச்சுக்கலாம். இப்போ எல்லா பக்கமும் நல்லா கலந்தாச்சு. நான் 1 கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துருந்தேன். 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். முதல்ல 1.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இன்னும் ஒரு 1/2 கப் சேர்த்துருக்கேன். இந்த தண்ணியே போதுமானது. 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான காய்கறி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அது நம்மளோட விருப்பம்தான். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்துட்டு 10 நிமிஷம் அப்படியே வேக விடுவோம். சிம்மிலே இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். இப்போ லேசாக கொஞ்சமாக தண்ணி நிற்கிற மாதிரி இருக்கும். நம்ம சர்வ் பண்ணுறதுக்குள்ளே அந்த தண்ணி கூட நல்லா வற்றி வந்துடும். சுகர் பேஷண்ட், டயட்டில் இருக்கவங்க தாராளமாக சாப்பிட்லாம். நம்ம கம்மியான அளவுக்கு தான் எல்லாமே சேர்த்துருக்கோம். ரொம்பவும் கம்மியான அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்கோம். அப்போ தக்காளி வேகும்போது 1/2 ஸ்பூன் உப்பு போட்டதே போதும். நம்ம பேஷண்ட்க்கு கொடுக்கறதுனால அதிகமாக நம்ம உப்பு சேர்க்க போகிறதில்ல. ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை நறுக்கி சேர்த்துக்குவோம். நம்மளுடைய ஓட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓட்ஸை பொறுத்த வரைக்கும் சுட சுட நம்ம சர்வ் பண்ணலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு உப்பு இல்லாமல் சாப்பிட பிடிக்கலன்னா நீங்கள் தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உப்பு கலந்து நீங்கள் சாப்பிட்லாம்.